அனைவருக்கும் விக்டர் டுடேயின் வணக்கங்கள். இன்றைய காணொலியிலே டிஎன்பிசி அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளுக்கான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. போஸ்டிங்கினுடைய எண்ணிக்கை 861. ஐடிஐ டிப்ளமா படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பத்திற்கான கடைசி 1 செப்டம்பர் ஆகும். இப்போ தேர்வு கட்டாயம் தேர்வு உண்டு. 32 வயதுக்குள் இருக்க வேண்டும். கவனிச்சிட்டீங்களா? ரைட்டு. வயது வரம்பு ரிலாக்ஸேஷன். தேர்வு முறை எழுத்து தேர்வு அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஏற்கனவே பதிவு எண் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பம் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. இப்போ 2 கட்டணம் இருக்கு. விண்ணப்ப கட்டணம் ஏற்கனவே நிரந்தர பதிவு வைத்திருக்கவங்க செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் எழுத்து தேர்வுக்கு 100 ரூபாய் கட்டணம். சரிங்களா? இப்போ இந்த சிறப்பு பிரிவினருக்கு 100 ரூபாய் கட்டணம் இல்லை. ஹவு டு அப்ளை, எவ்வாறு அப்ளை பண்ணுவதுன்னா டிஎன்பிசி எக்ஸாம் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போய் டிஎன்பிசி சிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2024 ஹோம் பேஜுக்கு போங்க. அதில் அப்ளை ஆன்லைன் டேப்பை கிளிக் பண்ணிங்கன்னா நவ் ரிஜிஸ்டர் யுவர் அப்ளிகேஷன் ப்ராசஸ், சப்மிட் ஆல் யுவர் டாக்குமெண்ட்ஸ். அப்புறமேலு நீங்கள் சரி பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள். இப்போ அதை தான் நான் தமிழில் கொடுத்துருக்கேன். நிரந்தர பதிவு வச்சுருக்கவங்க விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. கல்வி சான்றிதழ் பிற சான்றிதழை கையில் எடுத்துக்கொண்டு விண்ணப்பிக்க வேண்டும். சரிங்களா? எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண, அதாவது ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. ரைட்டுங்களா? அடுத்து என்னென்ன பதவின்றதை நம்ம பார்க்கலாம். உதவி சோதனையாளர் 2 பணியிடங்கள், டிகிரி அல்லது டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். சரிங்களா? அடுத்து 2 உதவி பயிற்சி அலுவலர், சுருக்க எழுத்து 3 போஸ்ட்டு, 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். சுருக்கெழுத்து தட்டெழுத்து தெரிஞ்சிருக்க வேண்டும். திட்ட உதவியாளர், சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமா ஆர்கிடெக்டர் படிச்சிருக்க வேண்டும். இயக்க ஊர்தி ஆய்வாளர், டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரிங்களா? அடுத்து 5 வரைவாளர், டிராப்ட்ஸ்மேன். இந்த கோர்ஸ் சிவில் இன்ஜினியர் அல்லது ஆர்கிடெக்ட் படிச்சிருக்க வேண்டும். 6 விடுதி கண்காணிப்பாளர், 2 போஸ்ட்டு, பிசிக்கல் எஜுகேஷன் படித்திருக்க வேண்டும். இளநிலை வரை தொழிலாளர், தொழில் அலுவலர் 121 போஸ்ட், 127. பொதுப்பணியில் 55, நெடுஞ்சாலையில் 33, இந்து அறநிலைத்துறையில் 39. இதில் டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியர் அல்லது டிப்ளமா இன் ஆர்கிடெக்ட் படித்திருக்க வேண்டும். இளநிலை தொழில்நுட்ப உதவியாளர் கல்வி தகுதி என்ன அப்படின்னா ஹேண்ட்லூம் டெக்னாலஜி படித்திருக்க வேண்டும் அல்லது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்திருக்க வேண்டும். அடுத்து சிறப்பு பணி பார்வையாளர் 22 போஸ்ட், என்னது சிவில் இன்ஜினியர் படித்திருக்க வேண்டும். அளவலர் 15 போஸ்ட், டிப்ளமா அல்லது ஐடிஐ படித்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப உதவியாளர் டிப்ளமா இன் சிவில் படித்திருக்க வேண்டும். உதவி வேளாண்மை அலுவலர் 25, டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் படித்திருக்க வேண்டும். மேற்பார்வையாளர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி படித்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப உதவியாளர் சிவில் இன்ஜினியர் படித்திருக்க வேண்டும், 15 போஸ்ட். செயற்பணியாளர் 9 போஸ்ட், டிப்ளமா இன் லேப் டெக்னீஷியன் படித்திருக்க வேண்டும். தொழில்நுட்பவியாளர் கம்பியர் தானியங்கி 2, ஃபிட்டர் மோட்டர் மெக்கானிக்கு என்டிசி சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கணும். தொழில்நுட்பவியலாளர் கொதிகலன் பாய்லர் அட்டண்டன்ட் சர்டிஃபிகேட்டு படித்திருக்க வேண்டும். அடுத்து தொழில்நுட்பவியலாளர் மின்னியல் 11, மின்னியல்னா எலக்ட்ரீஷியன், இது டிப்ளமா அல்லது என்சிவிடி சர்டிஃபிகேட்டு சி சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கணும். தொழில்நுட்பவியலாளர் ஆய்வகம் 17, லேப் டெக்னீஷியன் படித்திருக்க வேண்டும். தொழில்நுட்பவியலாளர் இயக்ககம், இது மெஷின் ஏர் கண்டிஷன், ஃபிட்டர், மோட்டார் எலக்ட்ரீஷியன் என்டிசி படித்திருக்கு, என்டிசி. தொழில்நுட்பவியலாளர் குளிரூட்டுதல் 4 போஸ்ட், என்ன ஃப்ரிட்ஜ் ஏர் கண்டிஷன் ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேஷன் ரிப்பேர் பண்ண மெக்கானிக் படித்திருக்கணும். தொழில்நுட்பவியலாளர் உருளிப்பட்டை, இது என்னன்னா மெக்கானிக் படித்திருக்கணும். தொழில்நுட்பவியலாளர் பற்றிணைப்பு கேஸ் வெல்டர் படித்திருக்க வேண்டும். வரைவாளர் 142 போஸ்ட், அதிகமான உள்ள போஸ்ட்டு சிவில் இன்ஜினியர்
அல்லது டிராஃப்ட்ஸ்மேன் படித்திருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்து வாங்க, நில அளவர். இது சர்வேயர் போஸ்ட், 289 போஸ்ட். இப்போ டிப்ளமா இன்ஜினியரு அல்லது NTC சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அளவர் மற்றும் உதவி வரைவாளர் 42 டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் படித்திருக்க வேண்டும். தொழில்நுட்ப உதவியாளர் பாடநூல் கல்விக் கழகத்துக்கு டிப்ளமா இன் பிரிண்டிங் டெக்னாலஜி படித்திருக்க வேண்டும். சரிங்களா? 8 10. இப்போ வாங்க, அன்பு மாணவர்களே, ஆசிரியர்களே, பெற்றோர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைவருக்கும் வேலை இருக்குது. அந்தந்த காலகட்டங்களில் அறிவிப்பு வரும்போது நம்ம தயார் நிலையிலேருந்து நம்ம வேலைக்கு போயிடணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தேர்வு வச்சு உங்களை எடுக்க போகிறாங்க. கல்வி தகுதி ITI படித்திருக்கணும் அல்லது டிப்ளமா படித்திருக்கணும். நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி தேர்வுக்கு தயாராக இருங்க. தேர்வில் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் வெற்றி அடையுங்க. ரைட்டுங்களா? இந்த தகவலை வழங்குவது டாக்டர் T. சம்பத்குமார், விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ், இன்றைய வெற்றி கல்வி சேவை நிறுவனங்கள். அனைவருக்கும் உயர்கல்வி, அனைவருக்கும் அரசு வேலை, அனைவரையும் தொழில் முனைவோர் ஆக்குவது போன்ற 3 முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் சேவையாக வழங்கி வருகிறது. ஆகவே இந்த காணொளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த காணொளியை கண்டு மகிழுங்கள், பயனுறுங்கள், பிறருக்கு பயன்படுத்த துணை நிறுங்கள் என்று கூறி விடைபெறுவது டாக்டர் T. சம்பத்குமார். நன்றி, வணக்கம்.